ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இடறல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம். அப்படி இடறல்கள் வர்றதா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? நம்மளை குறித்து. ஏன் அப்படின்னா திருடன் அங்க என்ன செய்ய வரா? திருட வர்றான். எதை திருட வர்றான்? நம்முடைய சுகத்தை திருட வர்றான், சமாதானத்தை திருட வர்றான், ஆசீர்வாதத்தை என்ன செய்யறான்? திருட வர்றான். அப்படி நினைச்சு எச்சரிக்கையா இருந்து நான் அவனுக்கு அந்த மன்னிப்பை அவனுக்கு அங்க என்ன செஞ்சிடணுமா? கொடுத்துடணும். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த மன்னிப்பை நான் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் இதோட முக்கியத்துவத்தை என்ன செஞ்சிருந்திருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைச்சிருக்கு, இந்த மன்னிப்புல எப்படி தேவன் செயல்படுகிறார், இந்த மன்னிப்பு நான் ஏமாந்து போற இடம் கிடையாது, அது தேவன் செயல்படுகிற இடம். இந்த மன்னிப்புங்கிறது நான் இன்னொருத்தங்களுக்கு செய்யற நன்மை இல்லை, எனக்கு நானே செய்து கொள்ளுகிற நன்மை. முதல்ல என்னைய சிறையிலிருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்? விடுவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் செயல்படுகிற ஒரு இடமா அது இருக்கு அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மன்னிப்பை உங்களால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அவருடைய மன்னிப்பை நாம் அனுபவிக்கும் போதுதான் இன்னொருத்தங்களுக்கு மன்னிப்பை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்கவும் முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.